ஹாய். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்லேஷனோட ஸ்கோப்ஸ் என்ன? ஓகே. ஒரு ட்ரான்ஸ்லேட்டராக வாட் ஆர் யோர் ஸ்கோப்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறதையும் முக்கியமான பீப்புள் வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ட்ரெமெண்டஸான ஸ்கோப் இருக்குது, எஸ்பெஷலி இன்றைக்கி உலகத்தில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாவல் இருக்குது, அது ஹிட் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் பின் ட்ரான்ஸ்லேட்டட் இன் டு ஆல் த இம்பார்ட்டண்ட் லாங்குவேஜஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஸோ முன்ன மாதிரி கிடையாது. ஒரு விஷயம் வைரல் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெசர்ட் வைரல் ஆச்சுன்னா கூட வந்து இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் வந்து அதுக்கு ஃப்ரான்ச்சைசி வந்துடுது. ஸோ அந்த மாதிரி தான் புக்ஸு, ஒரு ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர், வாட் எவர் இட் இஸ், ஒரு மெடிக்கல் ஒரு ரிசர்ச் பேப்பராக இருக்கட்டுமே, எதா வேணா இருக்கட்டும். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் பீங் அ ஹிட், ஒன்ஸ் இட் இஸ் பீங் அ வைரல் ஐட்டம், அது வந்து என்ன ஆகுதுன்னா எல்லா மொழிகளையும் ட்ரான்ஸ்லேட் ஆகுது. இட் மைட் பி அ புக், இட் மைட் பி அ ஃபுட், இட் might be a trend, it might be a music, whatever it is. ஸோ எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்குது அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது வந்து அவங்களுடைய இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் அதுக்கான அடாப்டேஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத ஒரு அகாடமிக் டிசிப்ளினாக, அதாவது ஒரு கோர்ஸாக எடுத்து படித்தோம் அப்படின்னா வந்து அதில் வந்து என்னென்ன வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, டிரான்ஸ்லேட்டர், அதாவது நம்ம லாஸ்ட் இதில் பார்த்தோம். ஸோ வாட் ஆர் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பீயிங் அ ட்ரான்ஸ்லேட்டர்னா என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. ஸோ சேம் தான், ஒரு டிரான்ஸ்லேட்டரோட ப்ராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி டெவலப் பண்ணிக்கணும்னா, ஆல்ரெடி டிரான்ஸ்லேட் ஆகிருக்க ஒர்க்கை வந்து அவங்க படித்து பார்க்கணும். ஸோ எப்படி அவங்க மீனிங் மாறாமல் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டான ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களை கரண்ட் ட்ரெண்ட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணி எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கு எக்ஸ்போஷரை கொடுக்கும். இன்றைக்கி வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா லீகாலிட்டி, பிஸ்னஸ், மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபீல்ட்ஸில் வந்து போயிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், லைக் மூவிஸ், என்டர்டைன்மெண்ட், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு க்ரியேட்டிவ் மீடியமில் வந்து அதிகமாக ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு மீட்டாக இருக்கட்டும், பாலிடிக்ஸில் கூட ஒரு டீல் மேக் பண்ணுறாங்க. எதாக இருந்தாலுமே ட்ரான்ஸ்லேஷன் இஸ் எசென்ஷியல். ஸோ ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது வந்து கல்ச்சர், பவர், ஜெண்டர், எத்திக்ஸ் அப்படின்ற நிறையா மீடியமை தாண்டி வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸுக்கு அப்போ என்ன தான் ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறதே ஒரு டீப் அவேர்னஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இன்டர்பிரேட். ஓகே, ஒரு மொழியை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை இன்டர்பிரேட் பண்ணுறது தான் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்கில்ஸை வந்து உள்ளே போடுறோம் அப்படின்னா, இட்ஸ் டோட்டலி ஸ்கில் பேஸ்டு ஒர்க். இதை வந்து யாருமே வந்து நமக்காக இதை பண்ணி கொடுக்க முடியாது. ஃபுல்லாகவே பியூர் அண்ட் பியூர் யூ ஹாவ் டு பி 100% அவேர் ஆஃப் த ஸ்கில்ஸ், ட்ரான்ஸ்லேஷன் ஸ்கில்ஸ். நம்ம கொஞ்சம் பண்ணால் போதும், மிச்சத்தை வந்து மற்றவங்க பார்த்துப்பாங்கன்ற மாதிரி கிடையாது. இது வந்து பியூர்லி ஒரு என்ன சொல்கிறது, டோட்டலி மேட் ஒர்க். இன்றைக்கி எவ்வளோ தான் வந்து ஏஐ வந்தாலும் என்ன வந்தாலும், த நீட் ஃபார் ட்ரான்ஸ்லேஷன், ஏஐ கேன் மேக் மிஸ்டேக்ஸ், ஏஐ டஸ் மேக் மிஸ்டேக்ஸ். ஸோ ட்ரான்ஸ்லேஷன் எஸ்பெஷலி ஃபார் இம்பார்ட்டன்ட் ஒர்க், ஒரு அஃபிஷியலாக நமக்கு ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஒரு ஒர்க்கோ இல்லை ஒரு லீகாலிட்டியோ சம்திங் ஏதோ ஒன்று நம்ம போகும்போது இட்ஸ் வெரி எசென்ஷியல் தட் ட்ரான்ஸ்லேஷன்றது ஒரு பெரிய பார்ட்டாக ப்ளே பண்ணுது. அண்ட் இன்றைக்கி இருக்க உலகத்தில் யூனிவர்சிட்டி, ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ரிசர்ச் பேப்பர், கான்ஃபரன்ஸ், நான் சொன்ன மாதிரி 2 பாலிட்டிஷியன்ஸ் மீட் பண்ணும்போது கூட நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க. ஸோ அவங்க பேசுகிறத டிரான்ஸ்லேட் பண்ணி உலகம் இப்போ அந்த வாட் இஸ் தட், அந்த யூனிவர்சல் கவுன்சில் இருக்குல்ல, அந்த வேர்ல்டு கவுன்சில் இருக்குல்ல, அந்த பேசும்போது கூட எல்லாரும் அவங்கவுங்க தாய்மொழியில் தான் பேசுவாங்க. பட் அவங்க காதில் மாட்டியிருக்கிற அந்த இதில் வந்து அவங்கவுங்களுக்கு எந்த மொழி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது டிரான்ஸ்லேட் ஆகி கேட்குற அளவுக்கு டிரான்ஸ்லேஷன் வந்து இன்றைக்கி வந்து ரிலேட்டபுளாக இருக்குது. அதே மாதிரி இந்த மேகசின் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய இப்போ வோகா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஒரு ஃபேஷன் மேகசின் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து எல்லாமே என்ன ஆகுதுன்னா அந்தந்த மொழிகளில் டிரான்ஸ்லேட் ஆகி வரதான் செய்யுது. டிஃப்ரெண்ட் எடிஷன்ஸ் வரதான் செய்யுது. ஒரு ஃபேமஸான புக் வந்து டிஃப்ரெண்ட் பப்ளிகேஷனில் டிரான்ஸ்லேட் ஆகிட்டு தான் வருது. பிகாஸ் இன்றைக்கி நம்ம எவ்வளோ தான் வந்து மல்டி கல்ச்சுரல், மல்டிலிங்குவல் சொசைட்டியாக இருந்தாலும் எல்லாரும் அவங்கவுங்களோட மொழியில் வந்து அவங்கவுங்களுக்கு கேட்ரு பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்க், வாட் எவர் ஒர்க் இட் இஸ், அதை கேட்குறாங்க. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸோட ஸ்கோப் வந்து அதிகமாக தான் ஆகுது. இன்னுமே எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக பண்ண முடியுமான்ற வழியை நம்ம தேடிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு ஒரு ஷார்ட்டான எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த நாக்ரி, அப்புறமா இந்த இண்டீட், இந்த மாதிரி ஜாப் வெப்சைட்ஸ்குள்ளே போய் தேடி பாருங்களேன்.
போட்டிங்கன்னா லைக் ஒரு பேசிக்கான ஒரு ஆர்ட் டிகிரி ஏதோ ஒன்று இங்கிலீஷோ ஹிந்தியோ தமிழோ போட்டு உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற ஜாப் தேடினீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாப் உங்களுக்கு அதிகமாக வர்றது வந்து ஏஐயை ட்ரெயின் பண்ணுற ஜாப் தான் உங்களுக்கு வரும் இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் 2025. ஏன்னா அதுதான் வந்து இப்போ ஏஐ வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து ஏஐ ட்ரெயின் பண்ணணும். ஒரு ஆர்ட் ஒரு ஸ்பெஷலாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதில் மாஸ்டர்ஸ் வாங்கினவங்கள வந்து அவங்க தேடுறாங்க. எதுக்காகனா ஏஐயை வந்து ட்ரெயின் பண்ணணும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக. ஏஐக்கு வந்து அந்த டேட்டாவை கொடுக்கணும் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணுன்றதை வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ இன்னுமே வந்து அதோட ஸ்கோப் அதிகமாகிறதுனால தான் இப்போ ஏஐ கூட அதில் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ என்ன தான் இதுக்கு வந்து லைக் ட்ரான்ஸ்லேட்டிங்கில் இப்போ என்ன ஜாப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் பி எ ஃப்ரீலான்ஸ் ட்ரான்ஸ்லேட்டர். உங்களுக்கு என்ன ஒர்க் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். நம்மளோட புக்கில் கூட அந்த சேர் அப்படின்ற ஒர்க்கை 2 பேர் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 வெர்ஷனுமே நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான கம்பெனிக்கு ஒரு இன்ஹவுஸ் ட்ரான்ஸ்லேட்டராக நீங்கள் வந்து வேலை செய்யலாம். இது வந்து ஒரு பப்ளிஷிங் ஹவுஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜேர்னலாக இருக்கலாம், அந்த மாதிரி எதாக வேணா இருக்கலாம். அப்படி இல்லாமல் வந்து ஜேர்னலிசமில் பப்ளிக் ரிலேஷன்ஸ் தான் நான் சொன்ன இந்த 2 டிஃப்ரெண்ட்டான ஒரு பவர்ஃபுல்லான பீப்புள் மீட் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ் டீல் வைக்கும் போதோ அந்த மாதிரி பப்ளிக் ரிலேஷன் இருக்கிற திங்ஸில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட்டராக வேலை பார்க்கலாம். டீச்சிங் நான் சொல்லவே வேணாம். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு ஸ்கோப் அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்லேட்டர் அப்போ என்ன தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா he or she should have a masters of art degree. கண்டிப்பாக மாஸ்டர்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் வாட் எவர் லாங்குவேஜ் ஃபார் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி வாட் எவர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தே ஷுட் ஹாவ் அ பிஹெச்டி இன் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ். ஓகேவா? ஸோ இது வந்து அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸில் பிஹெச்டி பண்ணுறது அவங்களுக்கு என்ன இதில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசர்ச் ஸ்கில்ஸு எப்படி கரெக்டான வேர்ட்ஸை வந்து கரெக்டான இடத்த யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தெளிவை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ வந்து காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த பிஹெச்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் வந்து அபவுட் த ஸ்கோப் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ்க்கு இன்றைக்கி இருக்க உலகத்தில் என்னென்ன ஸ்கோப் இருக்குது, என்னென்ன வேலைகள் நீங்கள் பார்க்கலாம். Okay, how it is developing towards the next step, how they are training the AIs to spare, அதாவது ஹியூமன் பீங்க்கு ஸ்பேராக ஒரு எப்படி ஏஐ கொண்டு வரதுன்றதை ஸ்டில் இட் இஸ் இன் ப்ராசஸ், இன்னும் ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்லேஷனோட நீட் அதிகமாக இருக்கிறதால தான் இதெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷனில் ஏகப்பட்ட கைண்ட் இருக்குது. இதை அவங்க எப்படி கொண்டு வராங்கன்னா முக்கியமான பர்சன்ஸோடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸை மட்டும் கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டர் நியூமார்க் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் எழுதின எ டெக்ஸ்ட் புக் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் கிவன் ஆல்மோஸ்ட் லைக் 13 டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த 13 டைப்பில் பார்த்தீங்கன்னா the first type would be word for word translation. ஸோ word for word translation என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வார்த்தை மாறாமல் அப்படியே வேர்ட் பை வேர்ட் அப்படியே வந்து எழுதுறது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹீ கிக்ட் த பக்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லைக் அதுக்கு வந்து இங்கிலீஷில் லிட்ரல் மீனிங் என்னென்னா ஹீ டைட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹீ கிக் த பக்கெட்டை அப்படியே தமிழில் மாத்திரம் என்ன வரும்? லிட்ரல் வேர்ட் டு வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, எதையுமே மாற்றக்கூடாது. அதில் இருக்கிற வேர்டு, ஸ்டைலு, கிராமர், எவ்ரிதிங், ஸ்ட்ரக்சர் கூட மாறக்கூடாது. ஓகே, ஹீ கிக் த பக்கெட். ஓகே, அதே மாதிரி தான் வேர்ட் டு வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன். கல்ச்சுரல் வேர்ட்ஸை கூட அப்படியே மாற்றுறது. இப்போ ஹி கிக் த பக்கெட்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணால் என்ன வரும்? தமிழில் மீனிங்கே வராது. ஆனால் கூட அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தான் வேர்ட் ஃபார் வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபெய்த்ஃபுல் ட்ரான்ஸ்லேஷன். ஆஸ் பை த நேம், அந்த ஆத்தருக்கு வந்து ட்ரூத்ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, அதாவது ஒரிஜினல் ஒர்க்குக்கு ஒரிஜினல் ஆத்தருக்கு ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறது தான் ஃபெய்த்ஃபுல் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ எக்ஸாக்டான மீனிங் என்னமோ அதை ரெப்ளிகேட் பண்ணுறது, எக்ஸாக்டான கிராமர் ரூல்ஸ் ஆஃப் த டார்கெட் லாங்குவேஜை ஃபாலோ பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஹீ டைட் எஸ்டர்டே அப்படிங்கிறது இங்கிலீஷாக இருந்தால் அவர் மரணமடைந்தார், அவர் நேற்று மரணமடைந்தார் அப்படின்னு எழுதணும். அவர் மரணம் அடைந்தார் நேற்று அப்படின்னு எழுதக்கூடாது. ஓகே, இங்கிலீஷில் இருக்கிற அதே ஸ்ட்ரக்சரோட தமிழில் எழுதக்கூடாது. டார்கெட் லாங்குவேஜ் என்ன? தமிழ். இங்கிலீஷ் வந்து தமிழில் மாத்திரம். அப்போது தமிழில் எப்படி அதை ஃப்ரேம் பண்ணணும் கிராமரில்? ஓகே, அதை மாதிரி அவர் நேற்று மரணமடைந்தார், இதுதான் தமிழ். ஸோ அதை தமிழ் கிராமர் ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதணும். ஆனால் அர்த்தம் மாறாமல் அந்த சோர்ஸ் லாங்குவேஜுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் ஃபெய்த்ஃபுல் ட்ரான்ஸ்லேஷன். தேர்ட் வந்து செமான்டிக் ட்ரான்ஸ்லேஷன். அதோட நேமை பற்றி பார்க்கும்போது தெரியும். செமான்டிக்கும் ஃபெய்த்ஃபுல் ட்ரான்ஸ்லேஷனுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. என்னென்னா செமான்டிக் ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஃபெய்த்ஃபுல் ட்ரான்ஸ்லேஷனை விட ஃப்ளெக்சிபிள்.
எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நம்ம க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். கல்ச்சுரல் வேர்ட்ஸை வந்து நியூட்ரல் வேர்ட்ஸாக நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹீ பாஸ்ட் அவே எஸ்டர்டே, ஹீ கிக் த பக்கெட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை எப்படி தமிழில் மாற்றும் போது அது எவ்வளோ ஆக்வர்டாக இருக்குது. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. அர்த்தம் வந்து இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கிலீஷில் புரிகிறது தான் ஹி கிக் த பக்கெட் அப்படின்னும் போது நமக்கு இங்கிலீஷில் அர்த்தம் புரியும், ஆனால் தமிழில் நமக்கு புரியாது. அப்படி இல்லாமல் அந்த டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்குற அந்த பவர் வந்து செமாண்டிக் டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. ஸோ கல்ச்சுரலி அவங்க பேசுகிற வேர்ட்ஸை அப்படியே மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து டிரான்ஸ்லேட்டர் வந்து கொஞ்சம் ஒரிஜினலோட லைக் he is not supposed to change the original, பட் அந்த மீனிங்கை கன்வே பண்ணணும். அதுதான் செமாண்டிக். நெக்ஸ்ட் வந்து அடாப்டேஷன் தான் இருக்கிறதே ரொம்ப ஃப்ரீயஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இங்கிலீஷ்லேருந்து தமிழ் கல்ச்சருக்கோ தமிழ் ஆடியன்ஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி அதை மாற்றிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இப்போது ஒரு படம் பார்க்குறோம், அங்கே இங்கிலீஷில் அந்த படம் பார்க்கும்போது அவங்க பேஸ் பால் விளையாடுறாங்க. ஓகே, ஸோ இப்போ தமிழில் அந்த படத்தை எடுக்கும் போது அந்த பேஸ் பாலை கபடியாக மாற்றிடுவாங்க. ஏன்னா அது தமிழ் ஆடியன்ஸ்க்கு சூட் ஆகும். புரியுதா? இதுதான் பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் நான் சொல்லணுன்னா. அதே மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா தமிழ் ஸ்டைலில் மாற்றணும். ஹீ கிக் த பக்கெட் எஸ்டர்டே, அதே எக்ஸாம்பிளே வச்சுப்போமே. அந்த மாதிரி சொல்லும் போது தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும், அவனுக்கு சங்கூதிட்டாங்க. ஓகே, அப்படி சொல்லிக்கலாம். ஸோ டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றுறது தான் அடாப்டேஷன். ஃப்ரீ ட்ரான்ஸ்லேஷனும் கிட்டத்தட்ட அதே தான். ஐடியா என்னமோ அதை கன்வே பண்ணணும், ஆனால் அதே ஸ்டைலில் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு சம்மரி மாதிரி, இன்னும் விளக்கம் கொடுத்து எழுதலாம். ஃப்ரீ ட்ரான்ஸ்லேஷனாக நம்ம இஷ்டத்துக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ரீ ட்ரான்ஸ்லேஷன். ஸோ அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஓன் வேர்ட்ஸில் கூட எழுதலாம் ஃப்ரீயாக. அதான் ஃப்ரீ ட்ரான்ஸ்லேஷன். இடியோமேட்டிக் ட்ரான்ஸ்லேஷன்னா இப்போ வந்து இங்கிலீஷில் ஏதாச்சும் ஒரு இடியம் இருக்குல்ல, ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஓகே, ஸோ அதை வந்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன்றதை அப்படியே நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன்னா எனக்குமே நடக்காத ஒரு ரேரான ஈவெண்ட் நடந்த மாதிரி இங்கிலீஷில் அதுக்கு அதான் அர்த்தம். ஸோ தமிழில் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு வேர்டை வந்து ஒரு இடியாமை வந்து அந்த இடத்துல போடணும். ஸோ அந்த மாதிரி இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், பார்த்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அப்படியே வந்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன்னா அதே மாதிரியே தமிழில் மாற்றினா அதுக்கு அர்த்தம் வராது. ஸோ அதை வந்து ப்ராப்பரான மெசேஜை ரீப்ரொடியூஸ் பண்ணணும் டார்கெட் லாங்குவேஜில். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேட்டிவ் ட்ரான்ஸ்லேஷன். பை த நேம் உங்களுக்கு தெரியும், கரெக்டாக கிளியராக மெசேஜ் புரிகிற மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தான் கம்யூனிகேட்டிவ் ட்ரான்ஸ்லேஷன். சர்வீஸ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு அஃபீஷியல் பர்பஸ்க்காக ஒரு கான்ட்ராக்டை வந்து வேறு லாங்குவேஜில் மாற்றி இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறது. இப்போ நான் வந்து இப்போது இங்கிலீஷ் ஒரு பிரிட்டிஷ் பர்சன் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, அதை தமிழில் மாற்றி அவங்க எனக்கு புரிய வைக்கிற மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் அஃபீஷியல் பர்பஸ்க்கு பண்ணுறது, டிமாண்டில் பண்ணுறது தான் சர்வீஸ் ட்ரான்ஸ்லேஷன். அண்ட் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்லேஷன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தான் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இது வந்து மோஸ்ட்லி லைக் என்ன சொல்கிறது, அஃபிஷியல் டேட்டா, இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அந்த டேட்டா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்லேஷன். காக்னேட்டிவ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா வந்து பயங்கரமாக ஃபிகரேட்டிவான ஸ்பீச் இருக்குல்ல, ஓவரா ஷீ ஸ்மைல் லைக் 1000 stars அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ ஷீ ஸ்மைல் லைக் 1000 starsனால் அது எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? ஃபிகரேட்டிவான லாங்குவேஜ், அதுக்கு டேரெக்டாக உங்களால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து ப்ராப்பராக பிளெயினான லாங்குவேஜில் சாதாரணமாக புரிகிற மாதிரி எழுதுறது, அதுதான் வந்து ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜை சிம்பிளான லாங்குவேஜாக மாற்றி எழுதுறது. அகாடமிக் ட்ரான்ஸ்லேஷன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஆர் ரிசர்ச் பேப்பர்ஸ், ஜேர்னல்ஸ், இந்த மாதிரி படிப்பு விஷயங்களுக்காக, எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தான் அகாடமிக் ட்ரான்ஸ்லேஷன். இங்கே வந்து ரொம்ப ஓவர் எமோஷ்னலாக இருக்கிற இதெல்லாம் ஃபேஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பிளெயினான லாங்குவேஜில் வந்து எழுதுவாங்க. இப்போ ஹீ டைட் எஸ்டர்டே அப்படின்னா ஹீ எக்ஸ்பயர்ட் எஸ்டர்டே அப்படி எழுதிடுவாங்க, வித்தவுட் எனி எமோஷன்ஸ் ஆர் கனெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷன். லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷன் இஸ் வேர்ட் பை வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன் மாதிரி தான் இது. பட் அர்த்தம் மாறாமல் கண்டென்ட் மாறாமல் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஒரிஜினலுக்கு எவ்வளோ க்ளோஸாக மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக மெயின்டைன் பண்ணுறது. வேர்ட் ஃபார் வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஒரிஜினல் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது. இது வந்து ஒரிஜினலுக்கு க்ளோஸாக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறது.
நெக்ஸ்ட் வந்து ரீக்ரியேட்டிவ் ட்ரான்ஸ்லேஷன்னா சொல்லாத இது இருக்கும்ல, லைக் இப்போ ஒரு போம் படிக்கிறோம், அதில் வந்து இப்போது நம்மளா புரிஞ்சிக்க வேண்டிய அர்த்தம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண மாட்டோம். ஆனால் அதையும் சேர்த்து பிஹைண்ட் த வேர்ட்ஸ் இருக்கிற மீனிங்ஸு அதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தான் ரீக்ரியேட்டிவ் ட்ரான்ஸ்லேஷன். இது வந்து பீட்டர் நியூமேன் உடைய டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட் வந்து சேவரி. ஓகே, சேவரிங்கிறவரோட டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் சொல்கிறாங்க. இது வந்து பர்ஃபெக்ட் ட்ரான்ஸ்லேஷன். பர்ஃபெக்ட்னா வந்து டைரெக்டாக அன்எமோஷ்னலாக பிளெயினான வேர்ட்ஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து அடிக்குவேட் ட்ரான்ஸ்லேஷன். அடிக்குவேட் அப்படின்னா வந்து ஜென்ரல் ரீடர்ஸ் இருக்காங்களா, அவங்க படித்தா கூட உங்களுக்கு புரியணும் அதோட மீனிங். அந்த மீனிங், அந்த அர்த்தத்தை, அந்த என்ன சொல்ல வராங்கன்னு அந்த கண்டென்ட்டை மெயின்டைன் பண்ணணும். அதுதான் வந்து அடிக்குவேட் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ போதுமான அளவுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது, அதான் அடிக்குவேட். நெக்ஸ்ட் வந்து காம்போசிட் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு ஒர்க் படிக்கிறேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதோட கலை நயம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அதை வந்து மற்றவங்கள என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக நான் பண்ணுறது தான் அது. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த அழகை வந்து அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கேப்சர் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். முக்கால்வாசி இது வந்து போயமு, ப்ரோஸ், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நான் பண்ண நினைக்கிறேன். ஸோ லிட்ரரி ஒர்க்ஸில் தான் இது அதிகமாக இந்த டைப் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் வந்து நடக்குது. இந்த ட்ரான்ஸ்லேஷன் நடக்கிறதுக்கு இட் வில் டேக் அ வெரி லாங் டைம், பிகாஸ் அந்த அழகை அப்படியே கேப்சர் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். ஓகேவா? ஸோ எமோஷன்ஸ், ஸ்டைலு, பியூட்டி, அந்த எல்லாத்தையும் அப்படியே கேப்சர் பண்ண நினைக்கிறோம். ஸோ இதுதான் காம்போசிட் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஷீ டான்ஸ்ட் லைக் அ மூன் லைட் ஆர் ஹர் ஸ்மைல் இஸ் லைக் அ மூன் லைட் அப்படின்னா அந்த அழகை வந்து இப்போ நான் தமிழில் மாற்றணும். ஓகேவா? ஸோ அந்த அழகோட அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறது, அதுக்கு ஏற்ற மாதிரி சூட்டபிளான வேர்ட்ஸை தமிழில் வந்து போட்டு அந்த அர்த்தத்தை வந்து அந்த சூப்பரான அந்த கம்பேரிசனை வந்து கொண்டு வர்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் ட்ரான்ஸ்லேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் அக்யூரசி அண்ட் இன்ஃபர்மேஷனுக்காக கொடுக்குறது. இது சேவரியோட 4 டைப் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன்: பர்ஃபெக்ட் ட்ரான்ஸ்லேஷன், அடிக்குவேட் ட்ரான்ஸ்லேஷன், காம்போசிட் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் சயின்டிஃபிக் ட்ரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட் வந்து ரோமன் ஜேக்கப்சனோட ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் செம்மில் படிச்சிருக்கோம். இன்ட்ராலிங்குவல் ட்ரான்ஸ்லேஷன், ஒரு மொழியில் சேம் லாங்குவேஜில் நடக்கிற ட்ரான்ஸ்லேஷன். ஹீ டைட் எஸ்டர்டே, ஹீ பாஸ்ட் அவே எஸ்டர்டே, ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஸோ அதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக மாற்றுறது, இன்னும் கொஞ்சம் வேறு ஒரே அர்த்தத்தை வந்து ஒரே லாங்குவேஜில் சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அவர் மரணம் அடைந்தார், அவர் இயற்கை எய்தினார், ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே தமிழ் தான், சேம் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. இன்டர்லிங்குவல் ட்ரான்ஸ்லேஷன், ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு மாற்றுறது. ஸோ தமிழ் டு இங்கிலீஷ், அவர் இயற்கை எய்தினார், ஹீ டைட், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இன்டர்செமியாட்டிக் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா வந்து நான் வேர்பல் சயின்ஸ்லேருந்து வேர்பல் சயின்ஸ் மாற்றுறது. அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இப்போ ஒரு போம் படிக்கிறோம், அதை வந்து அந்த போமில் இருக்கிற கண்டென்ட்டை டான்ஸ் பர்ஃபார்மன்ஸாக கொண்டு வர்றது. இல்லை ஒரு நாவல் இருக்குது, அந்த நாவல் வந்து மூவியாக மாற்றுறது. ஸோ லிட்ரலி வந்து ஒரு போயமோ ஒரு நாவலோ வந்து நான் வேர்பல் சயின்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து வேர்பலாக, ஓகேவா, லைக் வேர்பலாக கொண்டு வர்றது தான் இன்டர்செமியாட்டிக் ட்ரான்ஸ்லேஷன். இது வந்து ரோமன் ஜேக்கப்சனோட டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இப்போ நம்ம நியூமார்க்கோடைய டைப், சேவரியோட டைப் அண்ட் ரோமன் ஜேக்கப்சனோட டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்துருக்கோம். அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய ஸ்கோப்ஸ், அங்கே எந்தெந்த ஃபீல்டில் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம்.